அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நவீன உலகம் பெரிய விஞ்ஞான வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இந்த நவீன உலகத்திற்கு முன்பாக ஏறக்குறைய ஒரு 100 ஆண்டுகள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 100 ஆண்டுகளில் தான் நவீன மருத்துவம் மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டிருந்தது. அதற்கு முன்பாக இந்தியாவை எடுத்துக்கொள்ளுங்கள், தமிழ்நாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள், பிறந்த குழந்தைகள் எல்லாம் கிராமத்தில் ஆங்காங்கே ஒரு மருத்துவச்சி பார்த்து பிறந்தது. இன்றைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் 90% அறுவை சிகிச்சை தான். ஆனால் அரசாங்க மருத்துவமனைக்கு போனால் அறுவை சிகிச்சை இல்லை. எனக்கு தெரிந்து சென்னை எழும்பூரில் ஒரு 200 ஆண்டுகள் பழமையான அரசாங்க மருத்துவமனை இருக்கிறது, குழந்தைகள் நல மருத்துவமனை. ஒரு நாளைக்கு 200 குழந்தைகள் பிறக்கிறது என்று தகவல்கள் சொல்லுகிறது. அந்த 200 குழந்தைகளில் ஒரு 195 குழந்தைகள் சுகப்பிரசவம் என்கின்ற தகவல்கள் இருக்கிறது. ஒரு 5 குழந்தைகள் தான் அறுவை சிகிச்சையோடு பிறக்கிறது என்று புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது. அது எப்படி அங்கே மட்டும் அப்படி நடக்கிறது? அங்கேயும் அதே மருத்துவர்கள் தான், அங்கேயும் அதே செவிலியர்கள் தான், வேறு யாரும் அல்ல. பணம் என்பது மனிதனை வைத்து மிகப்பெரிய வியாபாரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. பல தாய்மார்கள் பல இடங்களில் எங்கள் மருத்துவர்களை சந்திக்கும் பொழுது எங்கள் மருத்துவர்கள் எல்லாம் என்னிடத்திலே சொல்லுவார்கள், ஐயா, இன்றைக்கு அறுவை சிகிச்சை செய்து குழந்தை பெற்றுக்கொண்ட அத்துணை தாய்மார்களும் முதுகுவலியால் அவதிப்படுகிறார்களே, இதற்கெல்லாம் தீர்வே கிடையாதா என்று சொன்னால், தீர்வு இருக்கிறது. அறுவை சிகிச்சை செய்தால் முதுகில் ஒரு ஊசி போடுவார்கள், மயக்க ஊசி போடுவார்கள் முதுகு தண்டுவடத்தில். அதனால் மயக்கமடைந்த பிறகு அறுவை சிகிச்சையை செய்து குழந்தையை எடுத்து விடுவார்கள். சுலபமான வழி, அவர்களுக்கு சுலபமான வழி. ஆனால் காலம் முழுக்க அந்த பெண்மணி முதுகு வலியால் அவதிப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். இதை தவிர்க்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்று சொன்னால், எங்களுடைய மருத்துவ குழுமத்தில் உள்ள பெண் மருத்துவர்களை தொடர்பு கொள்ளுங்கள். சித்த மருத்துவ முறைகளில் அறுவை சிகிச்சை இல்லாமல் சுலபமாக குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அவ்வளவு பெரிய யானையே சுயமாக குழந்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது யாருடைய உதவி இல்லை என்று சொன்னாலும், நீங்கள் செய்திகளில் படித்திருப்பீர்கள், ரயிலில் போய் கொண்டிருக்கும் போதே ஒரு குழந்தை பிறந்தது, விமானத்தில் பறந்து கொண்டிருப்பதே குழந்தை பிறந்தது, ஆட்டோவில் மருத்துவமனைக்கு போகும்போதே குழந்தை பிறந்து விட்டது. ஐயா, சரியான உணவும் சரியான பழக்க வழக்கங்களும் முறையான வாழ்க்கை நெறிமுறைகளும் இருந்தால் வயிற்று வலி எடுத்து தானாக குழந்தை பிறக்கும். அப்படித்தான் நடந்து கொண்டிருந்தது. என்றைக்கு விஞ்ஞானம் என்கின்ற போர்வையில் நாம் நுழைந்து கொண்டோமோ அப்பொழுதே அறுவை சிகிச்சை ஆரம்பித்து விட்டது. தாய்மார்களே, முதுகு தண்டுவடத்தில் ஊசி போட்டால் வலிகள் இருக்கத்தான் செய்யும். வலிகள் வேண்டுமா வேண்டாமா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். உங்களுடைய தாய் அறுவை சிகிச்சை இல்லாமல் குழந்தை பெற்றிருப்பால், அவள் சொல்லுவதை கேளுங்கள். உங்களுடைய பெரியம்மா அல்லது சின்னம்மா, உங்களுடைய பாட்டி, இவர்களெல்லாம் அறுவை சிகிச்சை இல்லாமல் தான் பிறந்திருப்பார்கள். அவர்களுடைய குழந்தைகளெல்லாம் அறுவை சிகிச்சை இல்லாமல் தான் பிறந்திருக்கும். அவர்களை முதலில் கேளுங்கள், நீங்கள் எப்படி குழந்தை பெற்று எடுத்தீர்கள் என்று, என்ன முறைகளில் உங்களை வளர்த்தார்கள் என்று, நீங்கள் கர்ப்பமாக இருக்கும்போது என்னென்ன உணவுகளை சாப்பிட்டீர்கள் என்று உங்கள் தாயிடம் கேளுங்கள். தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் தாயிடம் கேளுங்கள். 5 பிள்ளை பெற்ற அந்த தாய்க்கு தெரியாதா? ஆனால் நீங்கள் எங்கே கேட்கிறீர்கள் என்று சொன்னால், கூகுள் அங்கிளிடம் கேட்கிறீர்கள். கூகுள் மாமா என்ன சொல்கிறாரோ
அவர் சொல்லுவதை அச்சு பிசகாமல் செய்கிறீர்கள். அந்த தேடுபொறியில் போய் கூகுள் சர்ச்சில் போய் இதெல்லாம் தேடுறீங்க. 1ஆம் மாதத்தில் என்ன பண்ணுறது, 2ஆம் மாதத்தில் என்ன பண்ணுறது, 3ஆம் மாதத்தில் என்ன பண்ணுறது, 5ஆம் மாதத்தில் என்ன பண்ணுறதுன்னு. அதுக்கு மாற்றாக உங்கள் தாய் சொன்னால் உங்கள் தாயே எதிரியாகி விடுகிறாள். அதுக்கு மாற்றாக உங்கள் பாட்டி சொன்னால் உங்கள் பாட்டியிடம் குழந்தையை கொடுப்பதே இல்லை, குழந்தை பெற்றுக்கொண்டால். இந்த நிலைதான் நீடிக்கிறது. முதுகு தண்டுவடத்தில் ஊசி செலுத்தி அறுவை சிகிச்சை செய்து கொண்டால் முதுகு வலியை அனுபவித்துத்தான் தீர வேண்டும். இதற்கு ஏதாவது தீர்வு இருக்கிறதா என்று சொன்னால் சித்த மருத்துவர்களை அணுகி, தகுந்த சித்த மருத்துவர்களை அணுகி முறையான அந்த சிகிச்சைகளை, புற சிகிச்சை அக சிகிச்சை அல்ல. இதற்கு அக சிகிச்சை உள்ளே மருந்து சாப்பிடுவது தீர்வாக அமையாது. புற சிகிச்சைகளை எடுத்துக்கொண்டால் இந்த முதுகு தண்டுவட வலியிலிருந்து பிரசவ காலத்தில் ஏற்பட்ட அந்த ஊசி செலுத்துவதனால் ஏற்பட்ட அந்த முதுகு தண்டுவட வலியை சித்த மருத்துவத்தின் புற சிகிச்சையை கொண்டு சரி செய்து கொள்ளலாம். அந்த முறைகளை அல்மா சித்த மருத்துவ குழுமத்தில் உள்ள பெண் மருத்துவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பயன்படுத்தி கொள்ளுங்கள்.